கடிகாரம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். கடிகாரம் முள் நவரும் ஒரு நொடி, அதுதான் எங்க கண்டென்ட். படம் பேர் தான் ஒரு நொடி. படம் பேர் தான் ஒரு நொடி. நம்ம 2.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஒரு கணக்கு. நம்மளை உட்கார வச்சிருக்காரு டைரக்டர். முதல்ல அவருக்கு பாராட்டுகள். முதல் படம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கதையின் நாயகன் தமன்குமார், அவர் ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவு வெரி வெல் பர்சன். அதாவது ஒரு படமும் பண்ணியிருக்காரு, சில படங்கள் பண்ணியிருக்காரு ஃபேமஸா. முக்கியமா சில மாதங்களுக்கு முன்பு, பல மாதங்கள் முன்பு தனியார் தொலைக்காட்சி, பிரபலமா இருக்கிற தொலைக்காட்சியில அண்ணன் தங்கஞ்சி 2 பேர் அந்த பாச மலர்கள் சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கதையில கதையின் நாயகன், அந்த சீரியல் நாயகனா வந்து ஒரு கலக்கல திடீர்னு அவர் காணாம போற மாதிரி கதையில பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டா அந்த படத்தை நடிக்க ஏதோ சொல்றாங்க, நமக்கு தெரியாது. அப்படி அப்போ இப்ப நினைச்சா அவங்க அந்த படம் நடிக்க தான் போனார் அப்படின்னு ஒரு மனசுல படுது. அவர் கதையின் நாயகனா நடிச்ச படம் அற்புதமா இருக்கு. நீங்க கண்டிப்பா தியேட்டர் போய் பாருங்க. இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும். நான் சும்மா சொல்லல, அதாவது ஆதரவு கொடுக்கறது இதுவா சொல்ல, படம் நல்லா இருக்கு, அந்த ஒரு கண்டென்ட், ஒரு விஷயம் நடந்துரும். ஆனா டைரக்டா அந்த விஷயத்துக்கு போகாம அதோட ஒரு கிளை கதைங்க மாதிரி அதுக்குள்ள போய் சஸ்பென்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரி அடுத்த சீன் என்ன வரும், அதுவே பெரிய சக்சஸ். அதுல ஒரு லவ், அதுல ஒரு பாசம், இவர் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படி ஒரு கிரைம் சப்ஜெக்ட் வரும் இல்லையா அந்த கதையில. இவன் தான் நினைக்கும் போது அவங்க இல்ல வேற ஒருத்தர், அப்படியே முடிச்சு போட்டு கடைசியில அவரே அழகா ரிலீஸ் பண்ணுவாரு. சூப்பரா இருக்கு படம். முதல்ல விஷயம் MS பாஸ்கர், உங்களுக்கு ரொம்ப பாராட்டுகள் சார். அதான் நீங்க உங்க திறமை எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நீங்க இன்டர்வியூ நிறைய சொல்லிருக்கீங்க, வலைத்தளம் நிறைய சொல்லிருக்கீங்க. ஆனா இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் மேலதான். உங்களுக்கு கேரக்டர், நீங்க அனாவசியமா செய்யற விஷயம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு அந்த வாய்ஸ் எல்லாம் டப்பிங் ஆல்ரெடி நீங்க ஜீனியஸ், சூப்பரா படிக்கிறீங்க சார், வாழ்த்துக்கள் சார். அவருதான் கதையில ஆரம்பிக்கிற விஷயம் மாதிரி. போலீஸ் ஸ்டேஷனு, ஒரு ஒரு திருமதி, ஒரு குடும்ப தலைவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க. வழக்கம் போல அவர் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஸ்டேஷன்ல. இவர் உள்ள இருந்து குரல் கொடுத்தோடனே ஒரு மரியாதை வந்து மரியாதை கொடுத்து அவங்க அந்த புகார் வாங்கினா என்ன விஷயம்னா, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வெளியே போனாரு வரல, எங்கம்மா போனாரு, கடைசியா எங்க போனா, அது ஒரு வில்லன் பேரை சொல்லி கதை பத்திரம். வேற ராமமூர்த்தி அவர்கள், அவருக்கு வில்லனா பாட்டத்துல நடிச்சிருக்காரு. அப்புறம் முக்கியமா வந்து பழகருப்பையா, அவர் ஒரு போர்ஷன் அரசியல்வாதியா, அவர் ஸ்டைல அவர் கலக்கியிருக்காரு. இந்த மாதிரி அவங்க வந்து கந்து வட்டி மாதிரி ஏதோ ஒரு வசூல் பண்ணி அவங்க ஏன் அப்படி ஏமாத்துறாங்கன்னா, இடம் மேல நில அபகரிப்பு, அது மேல ஆசை, எப்படியா இருந்தாலும் அந்த நிலத்தை வளர்ச்சி பண்ணா அவங்க என்ன வேணா செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தெரியாதனமா வேற வழி இல்லாம அவர்கிட்ட ஒரு கடன் வாங்கணும்னு சொல்ல, இன்னொரு கடனை சமாளிக்க இந்த கடன் வாங்குற மாதிரி அது எல்லா இடத்துலயும் நடக்குது. அதை வேணாம்னு சொல்ற மாதிரி தான் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க, மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு யார் தடுக்கணுமோ அவங்க ஆக்ஷன் எடுத்து இதெல்லாம் தடுத்தா ரொம்ப நல்லது. நிறைய மக்கள் காப்பாற்றப்படுவாங்க. இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது ஒரு ஆசை. அப்படி அவர்கிட்ட தான் சார் நாங்க மாட்டிக்கிட்டோம்னு சொல்லும்போது அந்த காட்சிகள் பிளாஷ்பேக்ல அவங்க நடந்த விஷயம் சொல்லும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். வேற வழி இல்லாம பயந்துட்டு, அதுவும் பாருங்க, இவருக்கு ஆசா ஒரு மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அந்த மகள் எதிர் வீட்டுல இருந்து ஒரு வில்லன் போய் ஒன்று பண்ண போறான், ஒழுங்கா சரண்டர், அதாவது தங்கிட்ட கடன் வாங்குறதுக்கு இப்படி மிரட்டு வரான் இல்ல. அது நினைச்சு பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருந்தது. அப்படி பண்ணிட்டோம்னா அந்த டாக்குமெண்ட்லாம் கை மாறும். அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போனாரு, அப்பதான் அவர் காணாம போயிட்டாரு, ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அது எங்கெல்லாம் போனது அழகா நமக்கு கதை காட்சிகள் நகரும் போது அந்த இடத்துக்கு எல்லாம் போய் விசாரிக்கிறது சூப்பரா இருக்கும். அப்புறப்பட்ட ஒரு இடத்துல சலூன்ல ஒரு விஷயம், அங்க ஒரு என்கொயரி வரும். அந்த சலூன் ஹேர் கட் பண்றவரு அவர் சொல்ற பதில்கள்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி பிளஸ் மைனஸ், அவங்க சொல்ற பொய் உண்மை இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அடுத்து இந்த விஷயம் டிராவல் ஆகும்போது இன்னொரு கேரக்டர் அங்க ஜம்ப் ஆகும்போது, ஒரு பிரபலமான அந்த ஊருக்கு சாதனையில ஒரு நகை கடையில வேலை செய்யற ஒரு பெண், லேடி ஸ்டாஃப், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அவங்க மர்டர் பண்ற மாதிரி திடீர்னு ஒரு டெட் பாடி பார்த்தா, இந்த மாதிரி சொன்ன ஒரே பொண்ணு குடும்பத்துல அம்மா கேரக்டர்ல வந்து நம்ம மனசை கவர்ந்த தீபா சங்கர் அவர்கள் அற்புதமான நடிப்பு. எமோஷனல் அவ்வளவு கொஞ்சம் போது கொஞ்சம் சோகம் வந்தோடனே ஃபீல் பண்ணி அழுவுறது, உணர்ச்சி வசப்பட்டு, அதெல்லாம் நடிப்பே கிடையாது, ரியல் அம்மானா அந்த அம்மா தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் இந்த படத்துல பேர் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பல பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அவங்க இந்த பொண்ணு டெத்துக்கு கிரைம் என்னன்னு அவங்க பின்னால கதையில நகரும் போது அதுல ஒரு சஸ்பென்ஸ் ஒரு கடையில ஒருத்தன் டார்ச்சர் பண்ற அளவு சொல்லி அவன் மேல ஒரு சந்தேகம் வரும். கடைசியில போய் கிட்ட போய் பார்த்தா அவன் தற்கொலை பண்ணிப்பான். அடுத்து நமக்கு என்னடா இவன் என்ன தற்கொலை பண்ணிக்கலாம், இவ்வளவு எப்படி நீட்டி போடுறாங்கன்னா அதுல போர் அடிக்கல, நமக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. ஒரு அதுல ஒரு க்ளூ சூப்பரா பண்ணிருப்பாங்க சீனுக்கு. நம்ம மருத்துவ அந்த பொருட்கள் உபகரணத்துல ஒரு விஷயம், அந்த கவர் மாதிரி சொல்லும், பச்சை கலர்ல ஏதோ ஒரு கலர்ல, இதுல பச்சை கலர் காட்டுவாங்க. அதை வச்சுதான் அவன் ஆர்டர் பண்ற மாதிரி விஷயம். அது எங்க வாங்கின கோடு, இப்போ ஒரு விஷயம் எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. ஒரு பொருளை வாங்கினா அதுல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருக்கு, ஏன்டா ஓட்டிருக்கு நம்ம பார்ப்போம், டேட்டு, அந்த ரேட் இதெல்லாம் போடும்போது அது நமக்கு ஒரு கருவியில சின்ன ஒரு பாயிண்ட் சவுண்ட் வரும். அதுல வச்சு பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் நல்ல விஷயம் தான், பாராட்டலாம். அதை வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகும். அங்க ஒரு கேரக்டர் அவன் வந்து பொய்யான தகவல் சொல்லிட்டான்னு அவன் பின்னால ஓடுறது, கடைசியில பார்த்தா அவன் தான் அவனோட லவ்வர். அவங்க லவ் சீன் சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு முதல்ல பிடிக்காது, அதனால அவங்க அப்பா மேல ஒரு சந்தேகம் வரும், அப்படி கதை மாறும். முதல் பார்த்தோன்னே எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு, அந்த பொண்ணுக்காக போய் டெய்லி நகை வாங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. உடனே இவங்க வேற வழி இல்லாம இப்படி சேஸ் பண்ணிட்டு வர, யாரா தொந்தரவு பண்ணுறீங்கன்னா கேட்டா, அவன் வழக்கமா அந்த காதலர்கள் சொல்லிட்ட ஒரு காதலன் காதலிக்கிற பொண்ணுகிட்ட
அப்புறம் தான் காதல் ஆகுறாங்க. எப்படி இம்ப்ரெஸ் பண்றது அழகா காமிச்சு அதை பொண்ணு லவ் பண்ணி ஒத்துக்கிற. ஆனா டீசெண்டா காமிச்சிருக்கும், ரொம்ப அளவுக்கு மீறி எல்லாம் மீறாம இல்ல. அப்படியும் மீறி ஒரு சமயம் எல்லாம் மீறிட்டாங்க. அவனை ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அந்த பொண்ணு கர்ப்பம் சொன்னோடனே ஷாக் ஆயிடும். இப்படி ஒரு நல்ல பொண்ணுன்னா அந்த குடும்பத்துல இவங்க அம்மா அப்ப ஒரு பொண்ணுக்கு ஏன் இப்படி பண்ணா, எப்படி தப்பு நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவனை போய் தப்பா கேட்கும்போது அது எங்களுக்குள்ள நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவ அதுதான் எனக்கு கடைசியா ஒரு சிரிப்பு சஸ்பென்ஸ்ல போனா. ஏன்னா என் குழந்தை எப்படி நான் அவாய்ட் பண்ணுவேன். ஒரு கேட்பாரு இவரு, உனக்கு கர்ப்பமா இருக்க பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிற, கைட்டு விடறதா நீ கொலை பண்ணிடுவேன். அது எப்படி சார் நான் பண்ணுவேன், நான் சம்மதம், எனக்கு 2 பேரும் சம்மதிச்சா அந்த தப்பு நடந்தது, நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம், கல்யாணம் பண்ண முடிவு பண்ணோம். அப்புறம் இன்னொரு சொல்லுவாரு, எங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, அதாவது அதை நியாயப்படுத்துவாரு. நாங்க கல்யாணம் பண்ணிக்காம தப்பு பண்ணல, ஒண்ணு சேரல, எங்களுக்கு பதிவு திருமணம் ஆயிடுச்சு சொல்லுவாரு. அதுவும் விசாரிச்சு போனா ஆமா சார் உண்மை சார் போலீஸ்காரர் டைலாக். டைரக்டர் ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கு பதில் அவங்க கரெக்டா சொல்லுவாரு. சோ இதுல எல்லாம் பாராட்டுகள். இப்ப அவங்க அப்பா மேல சந்தேகம் வரும், கௌரவ கொலை பண்ணிட்டாங்க, அது எப்படி சார் நான் பண்ணுவேன். சூப்பரா நடிச்சிருப்பாரு. என்ன ஏன் சார் இப்படி கேட்கறீங்க, கேட்காதீங்க சார், என் செல்ல பொண்ணு சார், அவளை எப்படி சார் நான் கொலை பண்ணுவேன், அழுதுட்டு சொல்ற சீன்லாம் சூப்பரா இருக்கும். அங்க கட் ஆகும், மறுபடியும் குழப்பம், யார் கொலை பண்ணிருப்பான் யார் கொலை பண்ணு கேட்டா அங்க சுத்தி இங்க சுத்தி வரும். இது நடுவுல ஒரு விஷயம் என்னன்னா, வில்லன் அந்த கந்துவட்டி கும்பல் சொன்னேன் இல்லையா, அவரை மடக்கி ஜெயிலுக்குள்ள போடுற சீன் சூப்பரா இருக்கும். இந்த கேஸ்ல லாக் பண்ணாம இதுக்கு முன்ன ஒரு கிரைம் நடக்கும், அதான் ஆக்ஷன் ஹீரோ காட்டுவாரு. அந்த ஃபைட் சூப்பரா இருக்கும். அது அழகா போலீஸ்கார் அதுல மூளை கரெக்டா ஒர்க் அவுட், நல்லது செய்ய ஒர்க் அவுட் ஆன போலீஸ்கார் மூளைக்கு பாராட்டுகள். இந்த கதைக்காக கரெக்டா ரிமாண்ட்ல வைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துடும். அவர் போஸ்ட் அங்க கட்டு பழகரப்பியா புலம்பிட்டு போடுவாரு, நீ என்ன வேணா படிக்க, நான் என்னுடைய கடமையில கரெக்டா இருக்குன்னு கதாநாயகன் சொல்லுவாரு. அங்க கட்டது. இங்க வந்தவன இன்வெஸ்டிகேஷன் மறுபடியும் சேஸ் பண்ணி போனா யாருமே நம்ப முடியாது. அதுதான் டைரக்டரோட வெற்றி. ஒரு நொடியில ஒருத்தன் செஞ்ச தவறு தான் படத்தோட ஒரு பெரிய விஷயம். அந்த அவன் செய்த தப்ப மறைக்கிறதுக்கு அவன் சொன்ன ஒரு பொய் எல்லாமே கதையின் நாயகன் காவல்துறை அதிகாரி ரீகால் பண்ணிட்டே போவாரு. போகும்போது கரெக்டா ஒரு போன் நம்பர் மேட்டர்ல கரெக்டா செக் பண்ணும்போது மாட்டிப்பான் அவன். அதை வச்சு வழக்கமா போலீஸ் விசாரணை ஸ்டைல பண்ணும்போது அவன் ஒத்துப்பான், மன்னிப்பு கேட்பான். ஒன்னும் பண்ண முடியாது, தப்பு பண்ணிட்டேன், அது முதல்ல வேற மாதிரி பண்ணிதான் இன்னொரு கொலை நடந்திருக்காது. இங்கதான் ஒரு மெசேஜ், ஒரு தப்பு பண்ணிட்டா இன்னொரு தப்பு பண்ணா நடந்துட்டே ஒரு பொய் சொன்னா 9 பொய் சொல்ல வேண்டிய ஒரு சொல்லுவாங்களே, அவன் அந்த கொலையை பண்ணிட்டா நடந்து போச்சு, இயற்கை ஆக்சிடென்ட், அதை ஒத்துக்கிட்டு இருந்தா இன்னொரு கொலை நடந்திருக்காது. தேவையில்லாத இந்த பொண்ணு வேற மாட்டிக்கிட்டு பாவம் அந்த கேரக்டர் செத்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. தமிழ் சினிமால சில கேரக்டர் லவ்வர்ஸ், நம்ம பெரிய படம் சொல்லலாம் சின்ன படம் சொல்லலாம், ஒரு லவ் ஜோடி அழகா போயிட்டு இருக்கோம், அவங்களை ஒண்ணு சேர்த்துருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துல கதையில இவங்க இது மாதிரி ஆகும். நிறைய சூப்பர் ஹிட் படமே நான் சொல்றேன். மைனா படத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சோம், சுருளி மைனா ஒன்னாவும் நினைச்சோம், கடைசியில கிளைமேக்ஸ் என்னாச்சு பிரிஞ்சுட்டாங்க. அதை விட டாப்பா, ஏன்னா கம்பேர் பண்ணல, அதை விட டாப்பா மனசுல உட்கார்ந்த கஜினி கல்பனா பேரை மாத்தி அவங்க பண்ற விளையாட்டுல எவ்வளவு சூப்பரா இருக்கு. கடைசியில பாருங்க கல்பனா ஒண்ணு சேர முடியல. இப்படி இந்த கதையில இந்த காதல் ஜோடி ஒண்ணு சேராம மனசு கஷ்டமா இருந்தது. ஒரு ரசிகனா ஒரு காதல் அந்த விஷயத்துல சொல்றேன். அதனால இந்த ஒரு ஃபீல் வந்துட்டு இவர் கேட்பாரு, நீ அந்த தப்பு ஒத்துனா இன்னொரு தப்பு பண்ணிருக்க மாட்டிய, நியாயமா நீ பண்ணதுன்னு. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்புற சீன் தான் படத்து கிளைமாக்ஸ். இவங்க அம்மா அப்பா இங்க அழுவாங்க, அந்த அம்மா அங்க அழுவாங்க, அவங்களுக்கு பணம் திருப்பி வரும். அங்கிருந்து அந்த கதாபாத்திரம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி கதற மாதிரி ஒரு சீன் வரும். என்ன இருந்தாலும் நடந்து போச்சு, இதுக்கு என்ன பண்றது. இதுக்கு என்ன ஒரு லெசன் நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, எதுவும் இந்த வேலை செஞ்சா அந்த வேலையில கவனமா இருக்கணும், சும்மா அனவசியம் வேற விஷயம் பேசக்கூடாது. அது இவர் மேலேயும் தப்பு தான், அது பாதிக்கப்பட்டு இறந்தாரு இல்லையா கதையில, அவரும் போன் எடுத்து பேசுறது கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிறது, அவன் அதை விட வேற கதை பேசி கொஞ்சம் அசால்ட்டா அந்த வேலை செய்யறது. ஏன்னா அது ஏன் அந்த வேலையை சொல்லணும்னா, படம் பாருங்க, சஸ்பென்ஸா வச்சிருங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த வேலை செஞ்சா அது வேலையில கவனமா இருக்கணும், மனசை சிதற விடக்கூடாது. அப்படி தப்பு நடந்தா அதை ஒத்துக்கணும். அந்த ஒரு நொடி, எந்த ஒரு நிமிடமோ இல்ல ஒரு நொடியில பாதி கூட சொல்லுங்க, அரை நொடி, நாம கவனமா இருக்கணும். இதுதான் விஷயம். படக்குழுவினர் அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.